நம்ம கற்றுக்கிட்ட பற்றி நம்ம மட்டும் வச்சுக்கூடாது, மற்றவங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆசானுக்கான ஒரு வழிகாட்டுதல். அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சார். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப வித்தியாசமான பரிகாரங்களாக கூட இருந்திருக்கு, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படி வந்து நீங்கள் பரிகாரங்கள் சொல்லி நிறைய பரிகாரங்கள் பழிச்சிருக்கா? அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்களேன். ஒரு ஜாதகருக்கு வந்து திருமணம் நிறைய பேசி பேசி நின்று போயிடுது. அந்த ஜாதகத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சனி, குரு சுக்கிரன் சனி இந்த காம்பினேஷன் இருக்குது. இது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சு. கல்யாணமே ஆகலை, வர்றதெல்லாம் நின்று போயிடுது. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டுக்கு கருப்பட்டி மிட்டாய் வாங்கிட்டு போங்க. கருப்பட்டி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய்னா அந்த ஜிலேபி மாதிரி நீளமாக இருக்கும். எங்கள் தென் மாவட்டத்தில் பார்த்துருக்கேன். இந்த பண ஓலையில் அடித்து கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டே கொடுத்துருங்க. வரக்கூடிய சம்மந்தம் ஓகே ஆயிரும். அப்போ அந்த டிரான்சிட்டு அவங்களுடைய திசா புத்தி எல்லாம் காம்பினேஷன் வருது. வாங்கி கொண்டே இந்த பண ஓலையில் அடைச்சி கொண்டே கொடுக்கணும். அது மாதிரி கொடுங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு. கல்யாணத்தன்னைக்கு ஸ்வீட்டுக்கு போல அதான் வைக்கணும். காலை டிஃபன் மத்தியானம் எல்லாத்துக்கும் அதை வைங்க. ஒரு பீஸை உடச்சி வைக்கணும். இது மாதிரி பண்ணுங்கன்னு அது பண்ணி கல்யாணம் நடந்து போச்சு. இது எதுக்கான பரிகாரம்? அது கேது வேற பார்க்கும். ஓகே, கேதுங்கிறது பின்னல். ஓகே. பொதுவாக குருசனிங்கிறது கருப்பட்டியை பவுடர் பண்ணால் மாவு மாதிரி ஆயிருமா, கருப்பட்டி மாவு அப்படின்னு சொல்லலாம். அது இங்கே சுக்கிரனுடைய தொடர்பில் இருக்குது, சந்திரன் ஜாரத்தில் இருக்குது, கேது வேற பார்க்குது. அப்போ இது கருப்பட்டி மிட்டாய். அது தின்பண்ட வீடு. அந்த வீடு அதில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. அதில் அஸ்த நட்சத்திரம் அங்கே உள்ளே வரும். அங்கேயே உள்ள சனி இருக்குது. இது 1980 பிறந்த ஜாதகம். கல்யாணமே ஆகலை. அப்போ அவங்களுக்கு சனி அங்கே இருக்கும், குரு சனி அங்கே இருக்கும். 1980 பிறந்தவங்களுக்கு அது கூட சுக்கிரன் நீசம். இதெல்லாம் அஸ்தத்தில் போய் உட்காந்துருச்சு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி தின்பண்டம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சொல்லி அந்த கல்யாணம் நடந்துச்சு. சார் இப்படி ஒரு பரிகாரம் ஐயா போய் கொடுங்கட்டேன். அது பேர் கருப்பட்டி மிட்டாயின்னு தென் மாவட்டத்தில் அது சொல்லுவாங்க. வெள்ளை மிட்டாயி, அப்புறம் வெள்ளம் மிட்டாயி, ஜிலேபி மாதிரி இருக்கும். இது என்ன நீளமாக இருக்கும், ஜிலேபி ரவுண்டாக இருக்கும், இது நீளமாக இருக்கும். பெண்கள் ஜட பின்ன அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதை பெருசாக ரவுண்டாக வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க. அது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது சக்ஸஸ் ஆச்சு. சரியா? இப்போ டிரான்சிட்டில் என்னுடைய ஜாதகத்தில் டிரான்சிட்டில் புதன் மேலே சனி பிறந்தகால சுக்கிரனையும் பிறந்தகால குருவையும் பார்க்குது. என்னை அறியாமலேயே இப்போ நான் ஊருக்கு போனப்போ கருப்பட்டி மிட்டாயும் சாப்பிட்ருக்கேன்.